பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களை யாரும் பார்க்காத போது அவமானப்படுத்தினால் அது வன்கொடுமை ஆகாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு புது விளக்கத்தை அளித்திருக்கிறது. பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்புடைய பின்னணியை பார்த்துவிட்டு விரிவாக பேசலாம். உத்தராகண்டில் உள்ள காவல் நிலையம் ஒன்றில் 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி ஹிதேஷ் வர்மா என்பவர் தன்னை வன்கொடுமை செய்ததாக ஒரு பெண் புகார் அளித்திருந்தார். தொடர்ந்து ஹிதேஷ் வர்மா மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அதன் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணைக்கு வந்தபோது அவர் உத்தராகண்ட் மாநில அரசுக்கு எதிராக மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் நாகேஸ்வர ராவ், ஹேமந்த் குப்தா மற்றும் அஜய் ரஸ்தோகி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவில் பொருந்தாது என்றும், பாதிக்கப்பட்டவர் வீட்டுக்குள் இருக்கும்போது அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசியது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்ட விதிகளின் கீழ் வராது என்றும் உச்சநீதிமன்ற அமர்வு புதிய விளக்கம் அளித்தது. மேலும் வழக்கின் பின்னணி குறித்து விசாரித்த நீதிபதிகள், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொந்தமான இடத்தை ஹிதேஷ் வர்மாவும் அவரது குடும்பத்தினரும் ஆக்கிரமித்திருப்பதாகவும், அதுகுறித்து கேட்டபோது அப்பெண்ணை அவதூறாக பேசியதாகவும் சாட்சியங்களின் அடிப்படையில் தெரிய வருவதாக கூறினர். இவ்வழக்கின் பின்னணி சிவில் வழக்குகளின் கீழ் விசாரிக்கப்படும் என்பதால் இதனை தங்களால் கையாள முடியாது எனவும் தெரிவித்தனர். இருப்பினும் குற்றஞ்சாட்டப்பட்டவரின் மீதுள்ள மற்ற பிரிவுகளுக்கான வழக்கு விசாரணை தனி நீதிமன்றத்தில் நடைபெறும் எனவும் நீதிபதிகள் அறிவித்தனர். நம்முடன் திரு எவிடன்ஸ் கதிர் இணைகிறார், சமூக செயற்பாட்டாளர். வணக்கம் திரு எவிடன்ஸ் கதிர். உச்சநீதிமன்றத்துடைய இந்த விளக்கம் அப்படின்னு இப்ப புதிது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. 2015 காலகட்டங்களில் திருத்தம் கொண்டு வந்த பொழுதும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் அவங்க சில அதிருப்திகளை பதிவு செஞ்சிருக்காங்க. நீதிமன்றத்திற்கு தொடர்ந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது ஏதோ ஒரு வகையான அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கிறத வெளிப்படுத்துகிறது. இல்ல, இது நீங்க பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அவங்க தெரிவிச்சாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, இது மாதிரி SCC சட்டம் தவறா பயன்படுத்தப்படுது. ஏற்கனவே ஜஸ்டிஸ் கோயல், ஜஸ்டிஸ் லலித் கொடுத்த ஒரு தீர்ப்பு, SCC சட்டம் தவறா பயன்படுத்தப்படுது, அதனால இனிமேல் நீங்க விசாரணை பண்ணிட்டு FIR போடுங்கன்றதா 2018 கொடுத்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பு. 2019 அக்டோபர்ல அதே நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், நாங்க கொடுத்த தீர்ப்பை திரும்ப பெறுறோம், அப்படி சொல்லியிருக்க கூடாது, அந்த தீர்ப்பை நாங்க ரத்து பண்றோம்னு சொன்னாங்க. அந்த பழைய தீர்ப்பு என்பது நம்முடைய கிரிமினல் ப்ரொசீஜர் சிஸ்டத்துக்கு எதிரானது. ஒருத்தர் FIR புகார் கொடுப்பாரு, அது அடிப்படையில் தான் FIR போடுவாங்க. FIR போட்டு விசாரணை பண்ணணும், இதுதான் நடைமுறை. ஆனால் நீங்க விசாரணை பண்ணிட்டு FIR போடணும் முன்னாடி ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, வன்கொடுமை என்பது தனிப்பட்ட முறையில நடந்துச்சுன்னா அதை FIR போட தேவையில்லை, பொது இடத்துல நடந்தாதான் அது FIR போடணும் அப்படின்னா, அப்ப என்ன சொல்லி கொடுக்கிறாங்க நீதிமன்றம்? வன்கொடுமையில் ஈடுபடுகிற குற்றவாளிக்கு நீ அடிக்கிறையோ, காயப்படுத்துறியோ, இழிவா பேசுறியோ, பிரைவேட்டா வச்சு செய்யி, அது FIR ஆகாது. நீ பப்ளிக்கா வச்சு செஞ்சாதான் FIR ஆகுன்றத இப்படி சொல்லிக் கொடுப்பது என்பது அது அழகல்ல. இது இந்த தீர்ப்பு ஏற்புடையதும் அல்ல. இது சாட்சி தானே அதுல கேக்குறாங்க. சாட்சியங்கள் இல்லாத அவமானங்கள் குற்றமாகாது, சாட்சி இல்லாம குற்றத்தை எப்படி நிரூபிப்பது, அதுதானே ஒரு விளக்கம் அவங்க முன்வைக்கிறாங்க. அதற்குதான் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், சைக்காலஜி இன்வெஸ்டிகேஷன், லீகல் இன்வெஸ்டிகேஷன். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸோட வேலை இதுதான். நீங்க இப்ப விமன் இருக்கிறாங்க, விமனுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது, பின்னாடியே போய் பண்றான், அந்த பொண்ணு இரவு நேரத்துல வரா, அப்ப எந்த சாட்சியுமே இல்லைனாக்கா நம்ம அந்த கேஸை நம்ம முடிச்சிருவோமா? அப்ப புலன் விசாரணை அதிகாரி என்பது என்ன அப்படின்னு கேள்வி இருக்கா இல்லையா? புலன் விசாரணை அதிகாரி அந்த இடத்தை பார்க்கணும், சம்பவ ஸ்பாட்டை பார்க்கணும், அது நடந்திருக்கான்ற விசாரணை பண்ணணும், அதுக்குதான் புலன் விசாரணை அதிகாரி. ஏற்கனவே இந்த SCC சட்டத்தை பொறுத்தவரை புலன் விசாரணை அதிகாரி DSP-ஆ இருக்கணும், மினிமம் DSP-ஆ இருக்கணும். இப்ப மற்ற வழக்குக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர், SI தான் விசாரணை பண்ணுவாங்க. SCC கேஸை பொறுத்தவரை குறைந்தபட்சம் விசாரணை பண்ணணும்ன்றது சட்டத்தினுடைய முக்கியமான முடிவு. ஆனால் பெரும்பாலான புலன் விசாரணை அதிகாரிகள் இது சரியா செயல்படல, அவங்க விசாரணை போக்கு தவறா இருக்கு என்பது பல்வேறு நீதிமன்றங்களில் விவாதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த விசாரணை அதிகாரிகளுக்கு பேவராகவும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் இந்த தீர்ப்பு கொடுக்கப்படும். அதனால நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். இது அதனால நீங்க இப்ப தமிழ்நாட்டில் 1200 வழக்கு தான் SCC வழக்கே ஃபைல் பண்ணப்படுது ஒரு 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 வருஷத்துக்கு. தமிழ்நாட்டினுடைய மொத்த போலீஸ் ஸ்டேஷன் 1600. ஆனால் SCC வழக்கு என்பது 1200 1300.
ஒரு வருடத்திற்கு ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணப்படுவது கிடையாது. 3 லட்சம் வழக்கு ஐபிசி போடுறாங்க அப்படின்னா எஸ்சிசி வழக்கு 1200 கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 0.25% குறைவா இருக்கு 100ல. அதுல கன்வெக்ஷன் ரேட் ரொம்ப குறைவா இருக்கு. இதையெல்லாம் மக்களை எடுத்து விசாரணை பண்ணல நீதிமன்றம். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இந்த 89ல சட்டம் கொண்டு வந்தாங்க, 2015ல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, போன முறை தமிழக அரசை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டிச்சிருக்கு ஒரு எஸ்சிசி வழக்குல. என்ன அப்படின்னா, இந்த சட்டம் சரியா செயல்படுதான்னு சொல்லி மாநில அளவில் ஒரு கமிட்டி இருக்கு, ஸ்டேட் லெவல் விஜிலன்ஸ் மானிட்டரிங் கமிட்டி. அதனுடைய தலைவர் முதலமைச்சர். 6 மாதத்துக்கு ஒரு முறை கூடணும். இந்த 30 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் 3 முறை தான் கூட்டப்பட்டிருக்கு. 60 முறை கூட்டப்பட்டிருக்கணும். இவ்வளவு ஓய்வுகள் சட்டத்தில் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு இல்ல, அதுதான் நீங்க இந்த குறைகளை சுட்டி காட்டுறீங்கல்ல, அந்த குறைகளை தான் இந்த சட்டத்தை எதிர்ப்பவர்களும் இந்த சட்டம் வேண்டாம், அனைவருக்குமான ஒரு பொதுவான சட்டமா கொண்டு வாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் வன்கொடுமைக்கான சட்டம்னு ஏன் கொண்டு வரீங்க? ஏன்னா அங்க காவல் நிலையங்கள்ல முறையாக விசாரணை நடக்கல, கட்ட பஞ்சாயத்து என்பது நடக்கிறது, விசாரணை அதிகாரி முறையாக செயல்படுவதில்லை, முறை தவறி செயல்படுகிறார், இப்படின்ற புகார்களை முன்வைத்து இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க. இந்த சட்டம் வேண்டாம், அனைவருக்குமான ஒரு சட்டமா கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. மீது ஒரு வன்முறை நடக்குது, அப்ப பெண்களுக்கு மட்டும் ஏன் தனி ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வரீங்க? காமனா ஒரு சட்டம் கொண்டு வாங்க சொல்லுவோமா? குழந்தைகள் மீது நடைபெறக்கூடிய வன்கொடுமை நடக்குது, குழந்தைகளுக்குன்னு தனிக்கட்டம் எதுக்கு தேவை? காமனாக கொண்டு வாங்கன்னு சொல்ல போறது கிடையாது. அதே மாதிரி எப்படி குழந்தைகளுக்கு ஒரு வன்முறை நடக்குதோ, பெண்களுக்கு எப்படி பேட்ரியாக்கின் மூலம் ஒரு ஆணாதிக்கத்தின் அடிப்படையில ஹராஸ்மெண்ட் நடக்குதோ, அதே மாதிரி தமிழ் இந்திய சமூகத்துல சாதியின் அடிப்படையிலும் ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது. இங்க சாதியம் இருக்கு என்பது ஒத்துக்கொள்ள உண்மை. அதனாலதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 17 தீண்டாமை இங்க இருக்கு, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு தீண்டாமை கடைபிடித்து குற்றம் சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த சாதியத்துக்கு எதிராக தான் இது கொண்டு வரப்பட்டது. அப்ப என்ன நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் வலுவா இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு சாதி கட்சி சொன்னாங்க இதனுடைய தண்டனை குறைவா இருக்கிறதுனால வழக்கு ஃபைல் பண்ணப்படுது அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இது ஏன் தண்டனை குறைவா கிடைக்குது அப்படின்னாக்க, எஃப்ஐஆர் ஸ்டேஜ்ல இருந்து ப்ராப்ளம். முதல் தகவல் அறிக்கை சரியா ஃபைல் பண்ணப்படுறது இல்ல, அந்த செக்ஷன் போடுறது இல்ல. அதான் நீங்க சொல்லக்கூடியதுதான் கூடுதலா கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துல கூட இந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க, சின்ன சின்ன சண்டைகள்ல கூட இந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க. விசாரணை அதிகாரிகள் முறையிடக்கூடிய பிரச்சனை இதுதான். நாங்க எப்படி விசாரிப்பது, கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாத பிரச்சனைக்கு கூட இந்த சட்டத்தை கொண்டுட்டு வராங்கன்னு சொல்றாங்க. சார், ஒரு டிஎஸ்பிக்கு ஒரு வருடத்திற்கு எஸ்சிசி வழக்கு கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 வழக்கு தான் சார். இதை கூட ஒரு டிஎஸ்பியால விசாரணை செய்ய முடியாதா? அதுல இந்த காஸ்ட் நேம் அபியூஸா பேசுற எல்லா வழக்குமே தமிழ்நாட்டுல தண்டனை கிடையாது, 0. கன்விக்ஷன் ரேட் 0. அது காஸ்ட் நேம் அபியூஸா பேசுறது. அது ரேப் அண்ட் மர்டர்ல மட்டும்தான் ஓரளவு கன்விக்ஷன் கிடைக்குது தவிர மீது எல்லாம் அக்யூட்டட் ஆகுது. புலன் விசாரணை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இவங்க அக்கறை எடுத்து காட்டுவது கிடையாது. நீங்க சார்ஜ் ஷீட் படிச்சு பாருங்க. இந்த விசாரணை அதிகாரிகள், நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் இந்த பணியில இருக்கிறேன். எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய முழுமையாக நீர்த்து போவதற்கு புலன் விசாரணை அதிகாரிகள் முக்கியமான ஒரு காரணம். டைமிங்ல உங்களுக்கு நாங்க ஒரு 100 வழக்குகள் எஸ்சிசி வழக்கை எடுத்து ஆய்வு மேற்கொண்டோம். கிட்டத்தட்ட 8000 பக்கங்கள் ஆவணங்களை திரட்டணும், கொலை வழக்கு மட்டுமே. அந்த 100 கொலை வழக்கில் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 51% குற்றவாளிகளை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணல. அது எப்படின்னா, ஒரு A1 A2 ஒரு 7 பேர் இருக்காங்கன்னா A1 A3 வரை அரெஸ்ட் பண்றது, A4ல இருந்து A7 அரெஸ்ட் பண்றது கிடையாது. அவங்கள்ட்ட கன்விக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பெயில் கொடுத்துறது. இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் இருக்கு. எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல 97% இந்த இன்வெஸ்டிகேஷனே வந்து பயாஸா நடந்ததுதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்றால் என்ன, அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய தண்டனை விவரங்கள்லாம் என்னென்ன பார்த்துவிட்டு விரிவாக பேசலாம். விளக்குகிறார் செய்தியாளர் வேதவள்ளி. 1955ஆம் ஆண்டு தீண்டாமை ஒழிப்புச் சட்டமாக கொண்டு வரப்பட்டது. 1995ஆம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்ற பேர்ல அமல்படுத்தப்பட்டுச்சு. சரி, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னா என்ன? பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம். பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை கொடுமை பண்றது, அவங்களை துன்புறுத்துறது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்ய இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டமானது வழிவகை செய்யும்.
உதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேநீர் விடுதிகள்ல இரட்டை டம்ளர் முறையை மேற்கொள்றது, குறிப்பிட்ட சாதி பெயரை சுட்டி காட்டி பேசுறது, பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்யறது போன்ற குற்றங்களை இந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட குற்றங்களாக நம்ம பார்க்கலாம். சரி, இதற்காக இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல என்னென்ன அம்சங்கள் இருக்கு, என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க மாவட்டம் தோறும் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. 2 மாதத்துக்குள்ள அந்த தொடர்பான வழக்குகள் விசாரிச்சு முடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அரசு ஊழியர்கள் பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கு கடமையை செய்யல அப்படின்னா 6 மாதங்கள் முதல் 1 ஆண்டு வரை அந்த நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை செய்யறவங்களுக்கு 6 மாதம் முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் அப்படின்றது இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழிவகை செய்யுது. அதே போல ஊர் விலக்கம் செய்யறது, அதாவது ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்கிறது, இது போன்ற செயல்களை செஞ்சோம்னா அந்த ஊருக்கே அபராதம் விதிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டமும் இதுல இருக்கு. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல சில திருத்தங்களை நீதிமன்றம் அதற்கு பிறகாக தெரிவிச்சது. அதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்படியாக இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய பாதை இருக்கு. விருந்தினரோட பேசலாம். திரு கதிர், நீங்க இடைவேளைக்கு முன்பாக குறிப்பிட்டது போலதான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை அழுத்தமா பதிவு செஞ்சுட்டு வரீங்க. விசாரணை அதிகாரிகளுடைய இந்த மெத்தன போக்கு, அவங்க முறை தவறி நடக்கக்கூடியது, அது இந்த சட்டத்தின் விதிகளையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு ஒண்ணா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள்ல தான் விசாரணை அதிகாரிகள் முறை தவறி நடக்கிறாங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல கூட மெத்தனமா இருக்காங்க, கண்டும் காணாத போல் இருக்காங்க. இந்த பர்டிகுலரா வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல மட்டும்தான் அவங்க முறை தவறி செயல்படுறாங்க, அதனால தான் இந்த சட்டம் தவறா பயன்படுத்தப்பட்டதுங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, இப்ப நீங்க அதுல அவங்க வெளியிட்டதுல செக்ஷன் 4 ஒண்ணு இருக்கு. அதாவது அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி வேண்டுமென்றே கடமையை புறக்கணிக்கிற அதிகாரிகளுக்கு 6 மாதத்திலிருந்து 1 வரை தண்டனைன்னு ஒரு செக்ஷன் 4 இருக்கு. அபிஷியல் தமிழ்நாட்டுல இதுவரை செக்ஷன் 4 போடப்பட்டதில்லை. அப்படி என்றால் எல்லா அதிகாரியும் சரியா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இதுவரை இந்தியாவில ஒரு அதிகாரி கூட வேண்டுமென்றே கடமையை புறக்கணித்த குற்றத்துக்காக எஸ்சிசி வழக்குல சிறைக்கு போனது கிடையாது. 1-2 கேஸ் நேஷனல்ல ஃபைல் பண்ணப்பட்டிருக்க தவிர தமிழ்நாட்டில் இல்லை. 1. 2, நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த புலன் விசாரணை அதிகாரி என்பது நிறைய சிறப்பு சட்டங்கள் இருக்கு. நம்ம ஐபிசி கிரைம்ஸ் என்பது இந்திய தண்டனை சட்டம் பொதுவான சட்டம். சிறப்பு சட்டங்கள் குழந்தைகளுக்கான சட்டங்கள் இருக்கு, பெண்களுக்கான சட்டங்கள் இருக்கு, எஸ்சிசி மக்களுக்கு சிறப்பு சட்டங்கள் இருக்கு. இந்த சிறப்பு சட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா கன்வெக்ஷன் ரேட்டு குறைவாக இருக்கக்கூடிய சட்டம் இந்த எஸ்சிசி சட்டம் தான். அதனாலதான் சொல்ல வரோம், கன்வெக்ஷன் ரேட்டு பொறுத்துதான் நம்ம சொல்ல வர்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைமிங்ல இப்ப நீங்க சொன்னீங்க குற்றம் நடந்து 2 மாதங்கள்ல தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுல 5000 வழக்கு பெண்டிங்ல இருக்கு. 2 மாசம் தீர்ப்பு. அதே தமிழ்நாட்டுல தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்துல அவங்க கொண்டு வந்த விதிகளை விட கூடுதலான விதிகளை நம்ம மாநிலத்துல சேர்த்து நடைமுறைப்படுத்துறாங்களே. அப்படி செய்ய முடியாது. அது ஒரு சட்டம் இந்தியாவுக்கே பொதுவானது. 2015 தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுல ஏற்கனவே அந்த சகோதரி சுட்டி காட்டினது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு ஸ்பெஷலாக இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு தனி நீதிபதிகளை போட்டு தனி அரசு குற்ற வழக்கறிஞரோட தனி கட்டடத்தோட இயங்கணும் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கா? 7 இடத்துலதான் இருந்துச்சு. 2019-18 தான் மற்ற ஒரு 7 இடத்துல கொண்டு வந்து இப்ப 14 மாவட்டத்துலதான் இருக்கு. 36 மாவட்டங்கள் உள்ள தமிழ்நாட்டில் எஸ்சிசி கோர்ட் இருப்பது 14 மாவட்டம். அது தனி கட்டடம் கிடையாது. செஷன் கோர்ட்ல என்னைக்கு அந்த கேஸ் வருதோ அன்னைக்கு எஸ்சிசி வழக்கா கன்வெர்ட் ஆகிற ஒரு நிலைதான் இருக்கு. எவ்வளவு இதுல சேஞ்சஸ் ஒண்ணுமே கிடைக்கல. பல வழக்குகள் நீங்க உதாரணத்துக்கு சொல்ல வரீங்க, மரண தண்டனை வரை இருக்கு. இந்த சட்டத்துல 6 மாதத்துல இருந்து மரண தண்டனை வரை இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு பெரும் தண்டனை எல்லாம் சட்டத்துல கொடுக்கப்படுது. மரண தண்டனைக்கு எதிரானவன் அட்லீஸ்ட் பல வழக்குகளை கொலை வழக்கு தள்ளுபடி ஆகிற நிலைதான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே நான் சொல்ல வரேன், சார்ஜ் ஷீட்டை நீங்க 2 மாசத்துல குற்றப்பத்துக்கு தாக்கல் பண்ணணும் இருக்கு நீதிமன்றங்கள்ல. பல வழக்குகள் கோர்ட்ல இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படல, போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்டிங்ல இருக்கு. இல்ல, இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, விதிகள்ல உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இம்ப்ளிமெண்டேஷன்ல பிரச்சனை சொல்றீங்க. ஆனா கொண்டு வந்த விதிகள்லயே எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த விதிகளே பொதுவானதாக மாற்றப்படணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. நிகழ்ச்சியோட இறுதியான பகுதிக்கு வந்துட்டோம். இறுதியான கருத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதற்கு முன்பு இந்த உச்சநீதிமன்றத்தோட இந்த புதிய விளக்கம் தொடர்பா மக்கள்கிட்ட சில கருத்து கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம தொடரலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வேதனையும் இதுவும் தெரியும் ஒழிய
மேலே இருந்துட்டு நம்ம ஏதோ சொல்லிட்டு போகிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணுங்கிறத அவங்க கோர்ட்டு கதவுகளை தட்டுறாங்க. இந்த மாதிரி தீர்ப்புகள் வரும்போது நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கோ அல்லது காவல் நிலையத்திற்கு வர்றதுக்கோ கூட அச்சப்படுவார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. யாருமே பார்க்காமல் இருக்கும்போது செய்கிற வேலை வந்து அது அவங்களுடைய மனசை வந்து அதிக அளவில் பாதிக்கும். அதை அவங்க பார்க்கும்போது ஒரு 1000 பேர் பார்த்ததுக்கு சமமாக இருக்கும் அவங்களுடைய வேதனைகள், மனவேதனைகள். நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை தீர்ப்பை வந்திருக்கணும். ஆனால் அந்த தீர்ப்பு வந்து இப்போ விவாதத்துக்கு வரப்போகுது. ஏன்னா முழுமையான தீர்ப்பு பார்த்தா தான் அதை வந்து இல்லைன்றதை கிளாசிஃபை பண்ண முடியும். அதில் நல்லது கெட்டதுன்னா மக்கள் தான் இதுக்கு வந்து முடிவு சொல்லணும். எந்த இடத்துல பண்ணாலும் அது வன்கொடுமையாக தான் எடுத்துக்கிறேன். அதுக்காண்டி பொது இடத்துல தான் செய்யணுங்கிற கணக்கு அது செய்ய முடியாது. செய்கிறாங்கள தப்பு தானே. சாட்சிகள் இல்லாமல் செய்யக்கூடிய எதுவுமே வந்து ஏற்றுக்கக்கூடாது. ஏன்னா இதை வந்து தவறுதலாக அந்த சட்டம் உபயோகப்படுத்துவதற்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அது பெரிய ஆயுதமாக இருக்குது. எல்லாமே சொன்னேன்னு சொல்லி கேஸை கொடுத்து அதனால் பாதிக்கப்பட்ட கூட மக்களும் இருக்கிறாங்க இல்லையா. அதனால் இது வந்து முறையாக பார்த்து அதுக்குண்டான சாட்சிகள் இருந்தால் மட்டுமே அந்த பிரிவு வந்து அவங்க மேலே பாயணுங்கிறது தான் என்னோட கருத்து. இது பூரா வன்கொடுமையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அவங்கவுங்க கையில் சட்டத்தை எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சோம். பழைய மாதிரி இப்போ கிடையாது சார். இப்போ வந்து அவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் இப்போ நாடு ஏற்றுக்கிறது. இப்போ கோர்ட்டே மதித்து நடக்காத சூழ்நிலை இன்றைக்கி வந்துருச்சு நம்ம நாட்டில். திரு கதிர், பெரும்பாலானவர்கள் வந்து இந்த நீதிமன்றத்துடைய விளக்கத்திலிருந்து கொஞ்சம் விலகி தான் நிற்கிறாங்க. அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதது போல் தான் தெரிகிறது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முற்போக்கான நீதி ஆளுமைகள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் நடைமுறைங்கிறது சாதிய வளர்ப்பதற்கு பங்காற்றுவதாக அமைந்து விடக்கூடாது. சமூக ஒற்றுமைக்கும் அரசியல் சாசன மதிப்பீடுகளுக்கும் அது ஒரு எதிர்மறையான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. 1000 குற்றவாளி தப்பலாம், ஒரு நிரபராதி பாதிக்கக்கூடாதுன்ற விஷயம்தான் சட்டத்தின் அடிப்படை. அதுக்கு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து தவறா பயன்படுத்துதல் சிக்கலை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. நிறைவான கருத்து இது கண்டிப்பாக இது போன்ற கருத்து வந்து ஏற்புடையது அல்ல. ஒரு சாதிய வன்கொடுமை நடக்குதுன்னா அந்த வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு எதிரான சட்டமே தவிர அனைத்து மக்களுக்குமான சட்டமா நம்ம பாக்குறது இல்லை. இப்போ ஒரு கிராமத்துல ஒரு கலவரம் நடக்குது, அந்த ஊர்ல போய் ஒரு 30 பேர் கலந்துக்கிட்டு அந்த ஊரை சூறையாடுறாங்கன்னா அந்த 30 பேருக்கு எதிராக தான் சட்டம் பதிவு பண்ணப்படும். அந்த ஒட்டுமொத்த இந்த நான் தலித்துக்கு எதிராக சட்டம் பயன்படாது. அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, இப்ப பெண்கள் மீது ஒரு வன்முறை நடக்குது, அதை வந்து சட்டத்தை போடுறாங்க அப்படின்னா ஆண் பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமையை இது உண்டு பண்ணணும்னு சொல்ல முடியாது. இது சாதியை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இந்த 3 நோக்கங்கள் அந்த சட்டத்தின் நோக்கம். ஒன்று, எஸ்சிசி மக்கள் மீது நடைபெறக்கூடிய குற்றங்களை தடுக்கணும், ஒழிக்கணும்னு ஒரு நோக்கம். நோக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிவாரண மறுவாழ்வை கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. 3வது நோக்கம், ஸ்பெஷல் நீதிமன்றத்தை உருவாக்கி அதை வந்து தண்டனை கொடுக்கணுன்றதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த என்னை பொறுத்தவரை இந்தியாவில் மிகவும் செயல்படாத, பதிவு பண்ணப்படாத ஒரு சட்டமாக வச்சிருக்கிறாங்க போலீஸ் துறையில. அவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் ரிப்போர்ட், சர்வதேசிய மனித உரிமை அமைப்பு வெளியிட்டுள்ள, பொது மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையே சொல்றாங்க, 100 பெண்கள் ரேப் பண்ணப்பட்டா தலித் பெண்களுடைய வழக்கு என்பது 5% கூட எஃப்ஐஆர் ஆக்கப்படல என்றதான் புள்ளி விவரம். சரி, பதிவு செய்யப்படாத வழக்கு 1000 வழக்குகள் இங்க இருக்கு. 30 ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய இந்த சட்டம் அப்படிங்கிறது இன்னும் நீண்ட காலம் பயணிக்கணும். நடைமுறைக்கு எந்த அளவுல அதை கொண்டுட்டு வர்றாங்கன்றதை பொறுத்துதான் அந்த சட்டத்தின் வெற்றி அப்படிங்கிறது எடை போட்டு பார்க்கப்படும் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய இணைவுக்கு நன்றி திரு கதிர்.